வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கோவை மருதமலை வனப்பகுதியில் நேற்று மயங்கிய நிலையில் கண்டறியப்பட்ட பெண் காட்டு யானைக்கு தொடர் சிகிச்சை. கிரேன் உதவியுடன் எழுந்து நிற்க வைக்கப்பட்ட யானை உணவை தானே உட்கொள்கிறது. யானைக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கலாம் என மருத்துவர்கள் தகவல். தாயிடம் பால் குடிக்க முயலும் குட்டி யானைக்கு லாக்டோஜன், இளநீர் ஆகியவற்றை வனத்துறையினர் அளித்துள்ளனர். ஒட்டுமொத்த ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையில் 86.5% அதிகரித்த 500 ரூபாய் நோட்டுகள். 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டதால் கடந்த ஓராண்டில் 500 ரூபாய் புழக்கம் அதிகரிப்பு என RBI அறிக்கை. தனியாக விமானத்தில் பயணிக்கும் பெண்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ற பெண் பயணிகளின் அருகிலேயே இருக்கையை தேர்வு செய்து கொள்ளும் வசதியை அறிமுகம் செய்தது இண்டிகோ நிறுவனம். எங்கள் பெண் பயணிகளின் பயண அனுபவத்தை வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த முயற்சிக்கு பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. இடிமின்னலுடன் கூடிய மழையும் 45 கிலோமீட்டர் வேகத்துடன் தரைக்காற்று வீசவும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகளுக்கான கோடை விடுமுறையை நீட்டித்து அரசு உத்தரவு. ஜிபே மற்றும் போன்பேக்கு போட்டியாக களமிறங்கியது அம்பானியின் ஜியோ ஃபைனான்ஸ் ஆப். ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் நிறுவனம் புதிய மொபைல் செயலியான ஜியோ ஃபைனான்ஸ் ஆப்பின் பீட்டா வெர்ஷனை வெளியிட்டுள்ளது. டிஜிட்டல் வங்கி சேவைகள், UPI பரிவர்த்தனைகள், பில் கட்டணங்கள், இன்சூரன்ஸ் ஆலோசனைகள் மற்றும் சேமிப்பு கணக்குகள் ஆகியவற்றை ஜியோ செயலி வழங்க உள்ளது. இங்கிலாந்து வங்கிகளின் பாதுகாப்பு பெட்டகங்களில் வைக்கப்பட்டுள்ள இந்தியாவுக்கு சொந்தமான தங்கத்தை தாயகம் கொண்டு வருகிறது ரிசர்வ் வங்கி. 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு முதற்கட்டமாக 100 டன் தங்கம் இந்தியா வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஏற்படும் நிலச்சரிவை தடுக்க புதிய தொழில்நுட்பமான மண் ஆணி அமைத்து நீர் விதைப்பு முறை, ஜியோகிரிட் முறையில் மண்ணின் உறுதித்தன்மையை அதிகப்படுத்தி வலிமையூட்டும் பணியை நெடுஞ்சாலைத்துறை மூலம் மண் ஆணி திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான பாரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. யானை இடம்பெயர்ந்த பிறகு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.